ஐயா வணக்கம். இப்போ எதை பத்தி சொல்ல போறீங்கய்யா? இது வந்து காணாக்கரைன்னு பேரு சார். ஓகே. இது வந்து பருப்பு போட்டு கடைஞ்சி சாப்பிடுறாங்க. ஓகே. கொஞ்சம் வழவழப்பு தன்மை இருக்கும். இந்த உடம்புலாம் அரிப்பு நமிச்சல்லாம் வந்துடும். வால் மிளகு, கஸ்தூரி மஞ்சள், வீட்டில் இருக்கிற மஞ்சள், மிளகு, பூண்டெல்லாம் நசுக்கி உடம்புலாம் பூசிட்டு சீக்கா போட்டு குளிச்சுட்டு தேங்காய் எண்ணெய் சாப்பிடும் இந்த அரிப்பு நமிச்சு போயிடும். வீட்டில் இருந்தால் மழை எல்லாம் அரைச்சி வால் மிளகு, பூண்டு, ஒரு உப்பு கல் வச்சு சூடு பண்ணி பூசுவாங்க. வீக்கெல்லாம் வச்சிடும். அதே மாதிரி இது வந்து கண்ணுக்குட்டிங்கெல்லாம் பிடிக்கும். கிராமத்தில் கண்ணுக்குட்டிங்க ரொம்ப அதை விரும்பி சாப்பிடும். புல்லா தரும்போது இது வந்து ஒரு அன்னக்குட்டியில் பிடிங்கி தண்ணியில் அலசிட்டு எடுத்தாந்து கூட ஒரு மாடு பால் கண்ணுக்குட்டியே ரொம்ப இது விரும்பி சாப்பிடும். காணா புல்லுன்னு சொல்லுவாங்க. காணாக்கரைன்னு பேர் சார். நான் ஐயா வயலில் 23 வருஷமாக அன்னதானம் பண்ணிட்டேன். இது பாருங்க, ஒரு வாடி இது என்ன வேணும் கரெக்டா? காணாக்கரை பேர், காணா புல்லுன்னு சொல்லுவாங்க. சரி. 23 வருஷமாக வள்ளலார் ஐயா வயலில் அன்னதானம். சரி. லெமன் சாதம், புளி சாதம், இட்லி, பொங்கல். சரி, வணக்கம்.